செல்லம்மா சீரியல்ல போலீஸ் கமிஷனர் செல்லம்மா கிட்டயும் மலர் கிட்டயும் விசாரிச்சதும் வெளியே வந்த அவரு மகேந்திரன் கிட்ட, மகேந்திரன் நான் 2 பேரும் விசாரிச்சதுல எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. செல்லம்மா மலரை காப்பாத்துறதுக்காக தான் மாணிக்கத்தோட தலையில ஓங்கி அடிச்சிருக்கார். அடிச்ச அடியில தான் மாணிக்கம் பிரெயின் டெட் ஆகி இறந்து போயிருக்கான்னு இந்த விஷயத்துல நல்லா தெரியுது. செல்லம்மா கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு நாங்க அவளை இப்ப அரெஸ்ட் பண்றோம். உங்களுக்கு வேற வழி தெரியல மகேந்திரன், இந்தாங்க அரெஸ்ட் வாரண்ட்னு வாரண்ட் பேப்பரை மகேந்திரன் கிட்ட கொடுக்குறாரு. அழுதுகிட்டே இந்த மலர் கிட்ட செல்லம்மா, மலர் நீ ஒன்னும் கவலைப்படாத அம்மா, நான் போயிட்டு கண்டிப்பா வந்துருவோம்மா. அது வரைக்கும் சித்து சார் தான் உன் அம்மாவும் அப்பாவும் இருந்து பாத்துப்பாரு. நீ இனிமேல் அந்த மாணிக்கத்தை நினைச்சு பயப்பட வேணாம். தைரியமா நீ ஸ்கூலுக்கு போலாம். அவனை நினைச்சு பயப்பட தேவையில்ல. நல்லா படிச்சு பெரியாரா வரணுமா, உனக்கு எது வேணும்னாலும் சித்தார்த் சார் கிட்ட கேளு. தாத்தா பாட்டியும் கூட இருக்காங்க, அவங்களும் உங்களை பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி மலரை ஆறுதல் படுத்துறாங்க. சித்தார்த் கிட்டயும் நம்ம நல்லா வாழணும்னு நினைச்சோம், ஆனா விதி வேற மாதிரி கணக்கு போட்டிருக்கு. பரவாயில்ல சார், நடந்து போச்சு. நீங்க மலரை மட்டும் விட்டுறாதீங்க, அவளை நல்லா பாத்துக்கும் அப்படின்னு சித்தார்த் கிட்டயும் குடும்ப ஆளுங்கிட்டயும் பேசிட்டு போலீஸால கைது செய்யப்பட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. மலரும் செல்லம்மா போன துக்கம் தாங்க முடியாம அம்மா அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே இருக்கா. தன்னோட வீட்டுல தூங்கிட்டு இருந்த மேகா போலீஸ் தன்னை அரெஸ்ட் பண்ற மாதிரி கனவு கண்டு எழுச்சிக்கிறாங்க. மாணிக்கத்தை கொன்னது செல்லம்மான்னு நம்ம தான் எவிடன்ஸை செட் பண்ணிட்டு வந்தோம், ஆனா நம்ம கனவுல கூட போலீஸ் நம்மள பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. செல்லம்மா மாட்டிக்கிட்டாளா, என்னாச்சு, ஐயோ பயமா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு கதவை மனோகர் தட்டி மேகா மேகான்னு கூப்பிடுறாரு. மனோகரும் மேகாவை பார்த்து, என்ன மேகா, யாராச்சும் போலீஸ் ஒன்னு பிடிக்க வந்தாங்களா, ஏன் பேய் அடிச்ச மாதிரி இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல மாமா நல்லா தூங்கிருந்தேன், திடீர்னு ராத்திரி வந்து நீங்க தட்டினீங்களா, அதான் நான் முழிச்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. அது இருக்கட்டும் மேகா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தேன். நம்ம மாணிக்கத்தை யாரோ கொன்னுட்டாங்களாம். அவனை கொண்டது வேற யாரும் கிடையாது, செல்லம்மா தான். போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்கதாமா நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, மேகாவும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டு வெளியே எதுவும் காட்டிக்காம, ஐயோ செல்லம்மா மாமா இப்படி பண்ணா அப்படின்னு எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறாங்க. இதான் இனி எப்ப சொல்ல நடந்தது.